சொத்துக்காக என்னை கொலை பண்ண வந்தேன். கொலை பண்ண வந்ததுக்கு நான் கையேந்தது ரெண்டா கையை ஒடிச்சு விட்டேன். பேரன் மயம்பிள்ள வேற தங்களாச்சேரி. ஆதம்மா வீட்டிலேயே பிள்ளைய ரெண்டு பேர்த்தி எங்க ரெண்டு பேர்த்தி இருக்க விட மாட்டேன்னு சொல்லி மகன் அந்த பிள்ளைக்கு பிள்ளையும் இல்லை ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளை என்ன நம்பி இருக்கேன், அந்த பிள்ளைய நம்பி நான் இருக்கேன். 5 தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். போலீஸ் எந்த நடவடிக்கையும் நீ எடுக்கலை. அதனால நாங்கள் ரொம்ப முடியாமல் யாருமே இல்லை எனக்கு உதவிக்கு. நான் இன்னும் இப்படியே இருக்க முடியாது, நீ என்னால் தாங்க முடியாது. நான் பூத்து கஞ்சி குடிச்சுக்கிட்டேன். இப்படி செஞ்சு விட்டியா நீ? என் சொந்த ஊர் தங்களாச்சேரி சார். என் பேர் மகாலட்சுமி. எங்கள் அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பையன். ஒரு அக்கா பேர் கருப்பக்கா, 2வது அக்கா என் பேர் மகாலட்சுமி, அண்ணன் பேர் முத்தையா, தங்கச்சி பேர் கனகா. எங்கள் 4 பேர் சார். 4 பேருக்கு இந்த சொத்து பிரச்சனைனால எங்களை டார்ச்சர் பண்ணி ராத்திரில லைட் அமுத்துறான், பீஸ் கேரியரை பிடுங்கி போயிடுறான், எங்களை இருக்க விட மாட்டான். எங்கள் வீட்டில் எங்களை எங்கள் அண்ணன், என் மகன், அண்ணன் எல்லாம் தான் எடுத்து எங்களை சித்திரவதை பண்ணுறான். நான் இது சம்மந்தமாக 4 தடவை நாங்கள் எஸ்பி ஆஃபீஸு, நாகயாபுரம் ஸ்டேஷன், மகளிர் ஸ்டேஷன் எல்லாத்துலையும் கொடுத்துட்டோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. நானே புருஷன் இல்லை, பிள்ளை இல்லை, என் அம்மாவுக்கும் புருஷன் இல்லை. எங்கள் அப்பா இறந்து 22 வருஷம் ஆச்சு. அவங்க சொத்து பிரச்சனைனால எங்களை கொலை பண்ண வந்துட்டான். நேற்று எங்கள் அம்மாவை கொலை பண்ண அடித்து கையெல்லாம் ஒரிச்சு இப்போ இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. அவங்க இருக்கிறத விட அவங்கள 2 கையை உடைச்சதுனால அவங்களால வாழ முடியாது. இனி அவங்கள கருணை கொலை பண்ணிருங்க. இதுதான் எங்களுக்கு முடிவு. இல்லை சரியான நியாயம் கிடைக்கணும் எங்களுக்கு இது மூலியமாக, பத்திரிக்கை மூலியமாக.